இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. தேவையான அளவு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச விழுது, காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள், மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிரேவி கண்டிஷனுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியும் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம தட்டைப்பயிர் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி எல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இதில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க. போட்டு 3 விசில் வந்தால் நம்மளுக்கு சூப்பரான சுவையான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இது எனக்கு தெரிஞ்சது. நான் செஞ்சு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.